Usually there are broadly two types of donations, living donor and deceased donor. So living donor, usually while they are living, they'll donate their organs. So we have some friends with us today. And the deceased donor, when the end of the life, when the brain death happen, they will donate the life and give lives to several people. So we have one family who is courageously, generously organ donor and their families. So Tamil Nadu is, in India, Tamil Nadu is number one in deceased donor. So we are very happy, we are very proud to announce that. It's very, very proud moment. In 2025, there are 266 deceased donor happened in Tamil Nadu. And in 2026, it's 150 plus. So last 4 or 5 years, Tamil Nadu is keeping the first rank in organ donation. So we can give a clap for that. So it's my great honor to warmly welcome our esteemed chief guest, our Honorable District Collector Thiru C. Dinesh Kumar IAS, District Collector Krishnagiri, and our Sub-Collector Madam Akriti Sethi, and our all distinguished guests, doctors and staff members, organ donors and their family, and all well-wishers, our press media friends, and all the staff members. So thank you very much being here. So I would like to welcome all of you for this meeting. தானத்திற்கான தினம். இந்த தினத்தில் சென்ற வருடமும் காவேரி மருத்துவமனை சார்பாக உடல் உறுப்புகளை தானம் செய்த அவர்களின் குடும்பத்தினை கௌரவிக்கும் வரையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேலும் மக்களை உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உடல் உறுப்புகள் தானம் அப்படின்றதுல இந்தியாவிலே முன்னோடியாக இருக்குது. நம்ம இந்த ஆர்கன் டொனேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பரவலாக பேசுகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் டிரான்ஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு உறுப்பு தானத்துக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவான கைட்லைன்ஸை உருவாக்கி இதில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் இல்லாத மாதிரி ஒரு தெளிவான வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வச்சு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் எலிஜிபிள் டோனர்ஸ் மட்டும்தான் வரணும், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல் டிஃபைன்டு சிஸ்டம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 7800 உறுப்புகள் தமிழ்நாட்டில் தானமாக பெறப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறது உண்மையிலே நமக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். இதில் இருக்கும்போதே நம்ம மருத்துவ விதிகளுக்கு உட்பட்டு கிட்னி, பார்ட் ஆஃப் த லிவர் இதெல்லாம் நம்ம தானம் பண்ணலாம். பட் நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமும் நம்மளுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கலாம், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய லங்ஸ் சுவாசித்து கொண்டு இருக்கலாம், நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னொருத்தருக்கு ஒரு உயிராக இருக்கலாம். அதனால் உறுப்பு தானம் அப்படின்றது உயிர் தானம். அதை எல்லாரும் மனதில் கொண்டு கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு ஆர்கன் டோனராக இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம ஒரு பாடி டோனராக இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்மளோட ரிலேட்டிவ்ஸுமே நம்ம ஒரு ஆர்கன் டோனராக, பாடி டோனராக ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன் டோனர்ஸை கௌரவிக்கும் வகையில் அவர்களுடைய இறுதி சடங்கு போது அரசு மரியாதை செலுத்துவதற்கான நடைமுறைகளையும் வகுத்து அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஆர்கன் டோனர் இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு கடைசியாக நம்மளுடைய காவேரிப்பட்டினத்தை சார்ந்த ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர் உயிரிழந்தது பெங்களூரில். அங்கே பெங்களூரில் நாங்கள் ஆர்கன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், நான் உயிரிழந்தாலும் அவங்க ஒரு உயிரிழந்தாலும் அவருடைய உறுப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படணும் அப்படின்றதுக்காக அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் இணைந்து இங்கே நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அவர்களுடைய உறுப்புகளை தானம் கொடுத்தார்கள். அவருக்கு அந்த நல்ல ஆத்மாவிற்கும் அந்த நல்ல ஆத்மாவின் குடும்பத்திற்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மரியாதைகளையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் டொனேஷனுக்கு பின்னாடியும் பல நெகிழ்ச்சியான கதைகள் இருக்கின்றன. இந்த ஒரு ஆர்கன் டொனேஷன்ன்றது, ஒரு நபருடைய ஆர்கன் டொனேஷன்ன்றது பல்வேறு குழந்தைகளை, பெரியவர்களை, சிறார்களுக்கு ஒரு மறுவாழ்வாக இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியில் தொடர்ந்து இயங்குவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கிறது. அதனால் ஒரு கடவுளுக்கு நிகராக இந்த ஆர்கன் டொனேட் செய்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். அதனால் இந்த தருணத்தில் நாம் அனைவரும் மேலும் தமிழ்நாட்டில் இயன்றவரை இந்த உறுப்பு தானம் என்பதை இன்னும் அதிகமாக செய்வோம் என்பதை ஒரு உறுதி கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த காவேரி மருத்துவமனைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Tribute to organ donors and their family members. ஸோ இந்த விழாவிற்கு வருகை புரிந்து விழிப்புணர்வை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல முக்கிய காரணமாக இருந்த மாண்புமிகு கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்களுக்கும், ஒசூர் சப் கலெக்டர் மேடம் அவர்களுக்கும்,
இந்த தருணத்தில் காவேரி குழுமம் மட்டும் அல்லாமல் இங்கு இருக்க அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்மளுடைய மருத்துவமனையின் மெடிக்கல் டைரக்டர், சீனியர் ஜெனரல் மேனேஜர், யூனிட் ஹெச்ஆர், டிரான்ஸ்பிளான்ட் டீம், டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் அவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டாஃப்ஸ் மற்றும் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் வந்து மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த நிகழ்ச்சியை வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மக்களுக்கு இருக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நம்ம நண்பர்களாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ், மீடியா, பிரிண்ட் நண்பர்கள் அவங்களுக்கும் இந்த தருணத்தில் காவேரி குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.